அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இந்த பதிவில் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 7ஆம் பாவகம் 7ஆம் வீடு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த 7ஆம் இடங்க. அதாவது காமம், கலஸ்திரம் இதை முடிவு பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த 7ஆம் பாவகம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா லக்னத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு திருமணம் ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து அந்த 7ஆம் பாவம் சொன்ன பேச்சை தான் லக்னம் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை லக்னம் சொன்ன பேச்சை 7ஆம் பாவம் கேட்கணும்னு சொல்லி டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ ஒன்றுக்கு டாமினேட் பண்ணக்கூடிய அமைப்பு, அந்த ஈர்க்கக்கூடிய இழுபடக்கூடிய ஒரு தன்மைகளை அந்த 7ஆம் பாவம் கொடுக்கும். இப்போ மெயினாக திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சட்ட ரீதியான சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த 7ஆம் பாவம் குறிக்கும். இன்னொன்று, இந்த 7ஆம் பாவம் என்னென்னலாம் சொல்லும் அப்படின்னா இந்த மனிதனுக்கு எத்தனை கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதையும் இது குறிக்கும். இன்னொன்று, இவர்களுடைய புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, இவங்களுடைய விந்தணுக்கள் எப்படி இருக்கும், இவங்களுடைய வாரிசுகள் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது இந்த 7ஆம் பாவகம். இன்னொன்று, கூட்டு தொழில், நட்பு. இந்த கூட்டு தொழில், கான்ட்ராக்டு இதிலெல்லாம் வந்து நியாயமாக நடந்துப்பாங்களா, இது எவ்வளோ தூரம் கொண்டு போகும் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த 7ஆம் பாவகம் கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையெல்லாம் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஒப்பந்தங்கள், ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிறத இது குறிக்கும். இன்னொன்று, இந்த தாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது 2 தாரமா, அல்லது ஒரு சிலவங்களுக்கு 2-3 கல்யாணம் பண்ணியும் அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த காமஸ்தானத்தை வந்து இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கக்கூடியது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, பாசிட்டிவாக எடுத்துட்டோன்னு சொன்னால் மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், அது மனைவியினுடைய வருமானம், இது எல்லாமே வந்து இந்த 7ஆம் பாவகம் குறிக்கும். மனைவி வந்த பின்னாடி ஏற்படக்கூடிய சுப செலவுகள், சுப விரயங்கள், டெவலப்மெண்ட், இது எல்லாம் வந்து 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடியது. அப்போ 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது 4ஆம் பாவகம் அப்படிங்கிற தாய் ஸ்தானத்துக்கு 4ஆம் பாவகமாக இருக்கிறதுனால தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கும் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்குமான யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த 7ஆம் பாவகம் தான் கொடுக்கும். திருட்டு போன பொருள்கள் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ திருட்டு போன பொருள்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 7ஆம் பாவகம் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது. ஒரு மனிதனுடைய பெரியப்பாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்றும் தீதும் அவருடைய நிலை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கொடுக்கும். இன்னொரு விஷயம் இதில் மெயினாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய தொழில் சார்ந்த நட்பு, தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டி, அதில் வரக்கூடிய வெற்றியும் தோல்வியும், இதில் வந்து பண இழப்பீடுகள் இருக்குமா. இப்போது ஒரு 5 பேர் சேர்ந்து நம்ம ஒரு கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை ஏமாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது காலப்போக்கில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அது எல்லாத்துக்கும் நடக்குதானா? அப்படி இல்லை. 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். இன்னொன்று, இது வந்து 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து சப்தமஸ்தானம், அதாவது கணவனோ மனைவியோ நேர் எதிர்பாவகங்களில் இருக்குது. அப்போ அந்த 7ஆம் பாவகம் சிறப்பாக இருந்தால் தான் லக்னம் நல்லாயிருக்கும். நேராக பார்த்தீங்கன்னா அந்த 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு உட்பட்டது, நம்ம தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்னென்னா எதிராளி தீர்மானிக்கக்கூடியது. நல்ல மனைவி வந்தால் நல்ல வாழ்க்கை இருக்கும், நல்ல கூட்டாளி சேர்ந்தாங்கன்னா நல்லபடியாக கூட்டு தொழில் செய்யலாம். இதே வந்து ராங்கான வழியில் ராங்கான நட்பில் போனோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் அப்படியே இந்த லக்னத்தை, ஒரு மனிதனை டோட்டலாக கவிழ்த்து மூடக்கூடியது 7ஆம் பாவகம். அதனால தான் இந்த 7ஆம் பாவத்துக்கு 2 விஷயங்கள் இருக்குது. திருமணம், காமம், உறவு, நட்பு, இது எல்லாத்தையும் தாண்டி 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு மாரகஸ்தானம், ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம். நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் நல்லா இருந்த ஒருத்தருடைய ஒழுக்க நிலைகள் மாறி போகுது. அதே மாதிரி சின்ன ஒரு மனஸ்தாபத்துக்காக வந்து ஹேங் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க, பாய்சனேட் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஆயுளை நிர்ணயிக்குது பாருங்கள் 7ஆம் பாவகம். அப்போது இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நிறைய ரகசியமான விஷயங்களை, ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, விதியின் வழி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கொடுக்குதுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.